இந்த வீடியோவில் LabVIEW SCADA சாஃப்ட்வேரையும் டெல்டா பிஎல்சியும் மாட்பஸ் வழியாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு மாட்பஸ்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த SCADA சாஃப்ட்வேரையும் இந்த டெல்டா பிஎல்சியும் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கேடானா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்கேடாங்கிறது சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்வசிஷன். தட் மீன்ஸ் இட் அக்வயர்ஸ் டேட்டா ஃப்ரம் த பிஎல்சி. இந்த ஸ்கேடா சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இங்கே உள்ள டேட்டாவை எல்லாம் அக்வயர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி என்ன பிக்சரைஸ் பண்ணால் உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் பிக்சரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு பாய்லர்னு வச்சுக்கோங்க. பாய்லரில் உள்ள டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும், லெவல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பாய்லரில் உள்ளது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு ரிமோட் பிளேஸில் பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்போது இந்த பிஎல்சியை அங்கே லோக்கலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நீங்கள் இந்த பிஎல்சியோட டேட்டாவை கொண்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்க்ரீன் வழியாக எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறீங்க. அப்புறம் இங்கேருந்து அங்கே உள்ள எதையோ ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதுதான் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து கண்ட்ரோலும் பண்ணலாம், அங்கே உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி பிக்சரைஸ் பண்ணியும் நீங்கள் காமிச்சிக்கலாம். டெக்னிக்கலாக சொல்ல போனால் we can send and receive டேட்டா. இந்த மாட்பஸில் வழியாக என்ன பண்ணலாம், நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலாம், டேட்டாவை ரிசீவ் பண்ணலாம். இதுதான் ஸ்கேடா அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிஎல்சிக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, இது ஹார்ட்வேர். இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேடாவுக்கும் ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போது நம்ம நார்மல் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பே ஹார்ட்வேராக யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம சில சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாக்க இட்ஸ் எனஃப். இல்லை சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபார் சீமென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க தே ஹேவ் டெடிக்கேட்டட் ஹெச்எம்ஐ. இதை தான் ஹெச்எம்ஐன்னு சொல்கிறோம். ஹெச்எம்ஐனா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். ஹியூமனும் மிஷினும் இன்டர்ஃபேஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இப்போ சீமென்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஏ டெடிக்கேட்டட் ஹெச்எம்ஐ. இந்த ஹெச்எம்ஐயில் நீங்கள் அவங்களுடைய சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். வின்சிசிங்கிறது அவங்களுடைய சாஃப்ட்வேர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நம்ம நார்மல் டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பையும் நம்ம யூஸ் பண்ணி அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் தான் ஹெச்எம்ஐ நமக்கு, இல்லை லேப்டாப் ஸ்க்ரீன் தான் ஹெச்எம்ஐயாக இங்கே யூஸ் ஆகும். இப்போ LabVIEW சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இதில் ஸ்கேடாங்கிறது ஒரு பார்ட். இது ரொம்ப வெரி குட் சாஃப்ட்வேர். இது ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நான் நார்மலாக என்னுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் நீட்ஸ் சம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ அதையெல்லாம் ஃபில் பண்ணால் தான் இந்த LabVIEW நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் LabVIEW இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா இது நீட்ஸ் சம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இவ்வளோ மெமரி இருக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்கிறோம். அது இருந்தால் தான் நீங்கள் LabVIEW இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போது நமக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப், அப்புறம் டெல்டா பிஎல்சி, USB to சீரியல் கன்வெர்ட்டர், அப்புறம் 2 டேட்டா கேபிள். இது டெல்டாவோட டேட்டா கேபிள், டெடிக்கேட்டட் டேட்டா கேபிள். இது டெல்டாவோட டேட்டா கேபிள்.
இது வந்து யூஎஸ்பி டு பி மேல் கனெக்டர். இந்த கேபிள் வேணும். இதுதான் நமக்கு தேவையான ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் டெல்டா பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு விபிஎல் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, அது வேணும். ஸ்கேடாவை பொறுத்த வரைக்கும் லேப்வியூ, அது கூட வந்து டிஏசி மாடியூல்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் சம் லைப்ரரிஸ்லாம் கேட்கும், மாட்பஸ் லைப்ரரிஸ்லாம் கேட்கும். அது இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டரோட டிரைவர் சாஃப்ட்வேர். அப்போ இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ரெகார்டிங் டெல்டா பிஎல்சி பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து 3 போர்ட் இருக்குது. COM1, COM2, COM3 3 போர்ட் இருக்குது. இந்த COM1 போர்ட்டு, கம்யூனிகேஷன் போர்ட் 1 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிஃபால்ட்டாக வந்து இது வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ட் இருக்குது. நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், இதில் ஆன்லைனில் பார்க்கணும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து இந்த போர்ட் இருக்குது. இப்போ நான் ஸ்கேடாவுக்கு எந்த போர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன்னா இதே போர்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது ஐ ஹாவ் டு சேஞ்ச் த போர்ட் செட்டிங்ஸ். இது டிஃபால்ட்டாக ஒரு போர்ட் செட்டிங் இருக்குது. இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள போர்ட் செட்டிங். இந்த போர்ட் செட்டிங்கை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். என்னுடைய மாட்பஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இப்போ இதுதான் இதில் உள்ள ப்ரோக்ராம் தான் வந்து அந்த போர்ட் செட்டிங்ஸை மாற்றுறதுக்கான ப்ரோக்ராம் எழுது. இந்த ப்ரோக்ராமை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். X0ங்கிறது வந்து பிஎல்சியோட ஒரு இன்புட். ஸோ அந்த இன்புட்டை நான் எனேபிள் பண்ணேன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து அங்கே இன்ஸ்டால் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும், டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து போயிடும். இதை நான் எனேபிள் பண்ணல அப்படின்னாக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து பிஎல்சி சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் ஆகுறதுக்கு. தென் நம்ம டெல்டா பிஎல்சி வாங்கும்போது அது மாட்பஸ்ஸை சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அதோட அட்ரஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்ரஸ்னாக்க அதோட ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு நம்பரிங் இருக்கும். ஒவ்வொரு இன்புட்டு, அவுட்புட், மார்க்கர், டைமர், கவுண்டர், அப்போ அதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பரிங் இருக்கும். இதுதான் வந்து நம்ம மாட்பஸ் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இல்லை டேட்டாவை வந்து அக்வயர் பண்ண போகிறோம். அப்போ we should know the மாட்பஸ் அட்ரஸ். இப்போது டெல்டா பிஎல்சியில் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ X0வை எனேபிள் பண்ணாக்க இந்த கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் மாறிடும். தென் Y0 அப்படிங்கிற அவுட்புட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக. இப்போ அவுட்புட் Y0, இந்த அவுட்புட்டு 0வை எனேபிள் பண்ணணும்னா M0ங்கிற மார்க்கர் வந்து க்ளோஸில் இருக்கணும், சர்ச் ஃபார் 1. இந்த M0வை இங்கே செட் பண்ணியிருக்கிறேன், இங்கே ரீசெட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க மார்க்கர் 1 எனேபிளாக இருந்ததுனாக்க M0 எனேபிளாக இருக்கும். மார்க்கர் 2 எனேபிள் ஆச்சு அப்படின்னாக்க M0 ஆஃப் ஆகிடும். இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நம்ம இன்புட்ஸ் இங்கே வந்து அடிஷ்னலாக X1ங்கிற இன்புட்டையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து செட் ரீசெட் பண்ணுறேன். ஏன் வந்து இந்த மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மார்க்கர்ஸை தான் நான் வந்து ஸ்கேடாலேருந்து டைரெக்டாக வந்து எனேபிள் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மார்க்கருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் வழியாக தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மார்க்கரை எனேபிள் பண்ண போகிறேன். M1 M2ங்கிற மார்க்கரை, M1ங்கிறது வந்து ஆன் பண்ணுறதுக்காகவும் M2ங்கிறது ஆஃப் பண்ணுறதுக்காகவும் வந்து 2 மார்க்கர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னுடைய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில்
கம்யூனிகேஷன் செட்டிங் மாற்றுறதுக்கு தென் ஒரு அவுட்புட்டை எனேபிள் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதி நான் வந்து பிஎல்சியில் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. உங்களுடைய நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்க லேப்வியூவில் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது. இப்போது ஒரு blank ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் மை கம்ப்யூட்டர் போனீங்க அப்படின்னாக்க நியூவில் வந்து ஐஓ சர்வர். ஐஓ சர்வர் எந்த சர்வர்னாக்க நீங்கள் மாட்பஸ் கம்யூனிகேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மாட்பஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறீங்க. அப்போ இந்த பேராமீட்டர் வந்துடும். இந்த பேராமீட்டரு இந்த சீரியல் போர்ட் மொத்தது எல்லாம் சேமாக தான் இருக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. பட் இந்த சீரியல் போர்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் எங்கே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்க டிவைஸ் மேனேஜர் போனீங்க அப்படின்னாக்க நீங்கள் எந்த போர்ட்டில் வந்து உங்கள் பிஎல்சியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர் எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே டிவைஸ் மேனேஜரில் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த COM15 இங்கே கொடுத்துடணும். நீங்கள் கம்யூனிகேஷன் போர்ட் இதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். நான் நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து காமிக்கிறேன். இந்த செட்டிங்கும் அதுவும் சேமாக இருக்கான்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். லேப்வியூ மாட்பஸ் கம்யூனிகேஷன் செட்டிங், இந்த செட்டிங்கும் நீங்கள் பண்ண போகிற ரியல் ப்ராஜெக்டில் உள்ள செட்டிங்கும் எக்ஸப்ட் தி சீரியல் போர்ட் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து மாட்பஸ் ஐஓ சர்வர் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வருது. போர்ட் நம்பரையும் மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ப்ராஜெக்டில் வந்து எந்த சர்வர் அப்படிங்கிறது வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். தென் மாட்பஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்க கிரியேட் பவுண்டு வேரியபிள்ஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு மை கம்ப்யூட்டர் இதில் அட்ரஸ் ரேஞ்சு வரும். இப்போது நம்ம வந்து பிஎல்சி ப்ரோக்ராமில் வந்து M1 அண்டு M2 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ M1 M2ஓட நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். ஆக்சுவலி we are going to add the range. இப்போ இந்த ரேஞ்ச் ஆட் ரேஞ்ச் கொடுத்துட்டு எந்த டேட்டா அப்படின்னு கேட்குது. இப்போ M1க்கும் M2க்கும் என்ன டேட்டா நமக்கு? இப்போ மாட்பஸ் போயிட்டு இப்போ மார்க்கர் பார்த்தீங்கன்னா 002049 M0. அப்போ M1க்கு வந்து 2050 002050 இங்கே நம்ம கொடுக்கணும் 002050. ஓகே ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ அந்த ஆக்சுவலி M1ங்கிறது வந்து ஐ ஆம் கோயிங் டு ரைட், ஏன்னா நான் ஆன் கமாண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆக போகிறேன். ஸோ இட் இஸ் ஏ ரைட் ஃபங்க்ஷன். ஸோ ரைட் ஒன்லி கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. தென் M2ன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக இன்னொரு வேரியபிளையும் நான் க்ரியேட் பண்ணணும். கிரியேட் பவுண்ட் வேரியபிள்ஸ். Modbus add range 002051. Then okay, it's also right. I am going to give off command. So இதுவும் ரைட் தான். ஓகே, இப்போ மாட்பஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அது ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேரியபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. தென் ஃப்ரண்ட் பேனல் கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக் போயிட்டு நியூ விஐ கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேனல் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ரெண்டு சுவிட்ச் தேவை.
ஒன்று ஆன் சுவிட்ச் M1 எனேபிள் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஆஃப் சுவிட்ச் M2 எனேபிள் பண்ணுறதுக்கு. இதோட ரைட் கிளிக்கில் போனீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னாக்க இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். என்ன மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கணும், என்ன கேப்ஷன் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் என்ன புஷ் பட்டனோட ஆப்ரேஷன் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். டைம்க்காக நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2 கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்று ஆன் பண்ண போகிறேன், ஒன்று ஆஃப் பண்ண போகிறேன். ஒன்று வந்து M1 ஆக்டிவேட் பண்ணணும், இன்னொன்று வந்து M2 ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ கிரியேட் பண்ணும்போது இந்த டூல்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்க இது ஃப்ரண்ட் பேனல். திருப்பி விண்டோவில் போனால் பிளாக் டயக்ராம் வந்துடும். இந்த பிளாக் டயக்ராமில் நீங்கள் அங்கே ஃப்ரண்ட் பேனலில் கிரியேட் 2 வேரியபிளுக்கு பிளாக் டயக்ராமில் 2 வேரியபிளோட அது ஒரு ஐகான் வந்துடுது. இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி சர்ச் while loop. இந்த while loop எடுத்துட்டு இங்கே கொடுத்துட்றீங்க. இந்த while loop குள்ளார இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொண்டு போறீங்க. தென் ஃப்ரண்ட் பேனல் வந்துட்டு ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பிளாக் டயக்ராமில் காமிக்கும். இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை இது கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது M0க்கு ஒரு ஆன் புஷ் பட்டன், M1க்கு ஒரு ஆன் புஷ் பட்டன், M2க்கு வந்து ஒரு ஆன் புஷ் பட்டன் இருக்குது. இந்த புஷ் பட்டன் என்ன பண்ண போகுது அப்படின்னாக்க இங்கே உள்ள வேரியபிள் கூட ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சுவிட்ச் வந்து எதை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படின்னா இந்த அட்ரஸ் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த அட்ரஸ் வந்து எதுக்கான உள்ளதுனாக்க பிஎல்சியில் உள்ள M0 M1க்கு உள்ளது. இதை ஆக்டிவேட் பண்ணோன்னாக்க அதாவது தட் மீன்ஸ் ரைட் ஃபங்க்ஷன். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணால் ஒரு 1 ரைட் பண்ணணும். எங்கே ரைட் பண்ணால் 002051. இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னாக்க M2வை டினோட் பண்ணுது. இவ்வளோதான் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இங்கேருந்து வந்து ஒரு மோட்டரையோ இல்லை எதையோ ஒன்று ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு அவுட்புட்டை எனேபிள் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். அதுக்கான ஆப்வியூலையும் சாஃப்ட்வேர் எழுதியாச்சு, டெல்டாவிலையும் பிஎல்சி சாஃப்ட்வேர் எழுதி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இது ரன் கண்டினியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த காம் போர்ட்டில் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆன் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ ஐ ஆம் ஏபிள் டு கம்யூனிகேட் டெல்டா பிஎல்சி த்ரூ மாட்பஸ். லேப்வியூலேருந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து அங்கே சென்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து டேட்டாவை வந்து இங்கே இண்டிகேஷன் லேம்ப்ஸ்லாம் கொடுத்து அங்கேருந்து டேட்டாஸ் கூட நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு 2 ரைட் கமாண்ட்ஸ் மட்டும் நான் இங்கேருந்து அங்கே டெல்டா பிஎல்சிக்கு கொடுத்துருக்குறேன்.
இந்த x0ங்கிறது ஒரு இன்புட் எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். இது எனேபிள் ஆனால் தான் வந்து இந்த கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் வந்து மாட்பஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். அது அந்த மாதிரி அதுக்கு தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். x0 வந்து வந்தால் தான் அந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதனால் x0 அவைலபிளாக இருக்குது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்காக வந்து நான் வந்து ஐ மே லெஃப்ட் சம்திங். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ.